வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 மே 24 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை, நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதாவது தொடங்க போகிற தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், ரெண்டும் அபரிமிதமாக இருக்கும். அதுதான் நான் சொல்லலாம். தயவு செய்து இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னென்னா, வெப்ப அலை, சூப்பர் எல்னினோ, கடுமையான அனல் காற்று வீசும், பற்றாக்குறை மழை என்று பல்வேறு உலக வானிலை வல்லுநர்களின் தகவல்கள்லாம் வைத்து குழம்பி போய் ஒரு அச்ச உணர்வுடன் இருக்கிறீர்கள். ஆனால் மழை பற்றாக்குறையால் விவசாயம் பாதிக்காது. மழை அதிகத்தினால தான் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தான் எதிர்பார்த்துருந்தோம். ஒரு சில மாவட்டங்கள் அதிகமாக பொழிந்தது. இலங்கை தலைகீழாக புரட்டி போட்டது. அது இங்கே வர வேண்டியது தான். வராமல் என்னாச்சு, வந்ததுன்னு சில பிரச்சனைக்கு காரணமாக செயலிழந்தது. கோடியக்கரை முனை நெருங்கி வந்து, ஆனால் அதுவே திரும்பவும் வரும்னோ திரும்ப வந்து கடந்து மழைப்பொழிவெல்லாம் கொடுத்தது. சில மாவட்டங்கள் பற்றாக்குறை கொடுத்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. கடல் வெப்பம் மிக அதிகமாக இருக்குது. இதுவரை என்னுடைய வானிலை அனுபவத்தில் 32 டிகிரி வெப்பம் உயர்ந்ததே கிடையாது. 32 டிகிரின்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புள்ளியில், சில புள்ளிகளில் தான் இருந்துச்சு. இப்போ அரபிக்கடலோட மத்திய பகுதியில் 32 இருக்குது. அரபிக்கடலில் பெரும்பாலான பகுதியில் 30 இருக்குது. எங்கேயுமே 30 குறைவாக இல்லை. சோமாலியாவை தொடங்கி ஏடன் வளைகுடா, ஓமன், ஏமன் கடலோரம், அதாவது ஓமன் வளைகுடா வரைக்கும் கூட, ஈரான் வரைக்கும் கூட 30 டிகிரி தான் இருக்குது வெப்பம். அதே போல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் 31 இருக்குது. வங்கக்கடல் பரவலாகவே 30. கொல்கத்தா கிட்ட கூட 30, 31 இருக்குது. கொல்கத்தா கிட்ட 28க்கு போய் 27க்கு 6க்கு போயிட்டு 25, 24க்கும் போனது. இப்போ 30 ஆகி 31 உயர்ந்து விட்டது. தமிழ்நாடு கடலோரெல்லாம் 31 இருக்குது. சில இடங்களில் 30 இருக்குது. பெரும்பாலும் 30லேருந்து 31. அரபிக்கடலில் ஒரு சில பகுதிகளில் 32 இருக்குது. இதே போல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அங்கேயும் 30 இருக்குது. காரணம், எந்தவித வலுவான நிகழ்வும் உருவாகலை இந்த வருஷம் தென் இந்திய பெருங்கடலில். மடகாஸ்கர்லேயோ அல்லது மொரிஷியஸோ எந்தவித வலுவான புயலும் உருவாகி தாக்கலை. பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்தாலும் அதை விட வெப்பம் உயர்ந்திருக்குது இந்திய பகுதியில், அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில். அது வடக்கு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல்லாம். இதனால் பசிபிக் பெருங்கடலில் எந்த அளவு வெப்பம் உயர்ந்தாலும் அதை நம்ம பொருட்களை கொள்ள தேவையில்லை. அது எதற்கு கொள்ளணும்னா, அங்கே உருவாகக்கூடிய நிகழ்வு தொடக்கத்தில் வலுவாக இருக்கும். சேம் அட் ஏ டைமில் இங்கேயும் வலுவாக இருக்கும். அங்கே வலுவாக உயரக்கூடிய நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கும் வரும். ஆரம்ப கட்டத்திலிருந்தே இப்போ ஜூன் மாதம் தொடங்க போகிற, அதாவது இந்த 28ஆம் தேதி கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கி வட இந்தியாவில் ஜூன் மாதம் தொடங்க போகிற தென்மேற்கு பருவமழையை தொடக்க போகிற வட இந்தியாவிலெல்லாம் வலுவாக்க போகிற நிகழ்வு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மார் வழியாக வங்கக்கடலுக்கு வரப்போகுது. ஆரம்பத்திலிருந்தே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகுது. பல நிகழ்வுகள் பெரும் பெரும் புயல்களாக ஆசியாவை, அதாவது சீனாவையும், தைவானையும், ஹாங்காங்கையும், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளையும், பிலிப்பைன்ஸில் தாக்க போகுது. அது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன ஆக போகுது. பசிபிக் பெருங்கடல் புயல்லாம் அதே அங்கிருந்து செயலிழந்து வந்து இங்கே பிக்கப் ஆகிறதுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் எந்த நிகழ்வு வந்தாலும் வடக்கு வங்கக்கடலுக்கு வரும். ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், மியான்மர் கரையை ஒட்டி சிட்டகாங்கிலேருந்து மசூலிப்பட்டினம் வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் வரும். பிறகு செப்டம்பருக்கு பிறகு மசூலிப்பட்டினத்துக்கு தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். வடகிழக்கு பருவமழை தொடங்கதும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் அடுத்து ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்துக்கும் புயல்கள் காத்திருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதிகள் காத்திருக்கு. கேரளாவிற்கும் நம்ம ஏற்கனவே இன்னைக்கு சொல்லலை, பொங்கல் அப்போ நம்ம வெளியிட்டு நீண்டகால ஆய்வறிக்கை கண்ணோட்டம் சொன்னோம். அரபிக்கடல் வெப்பம் கடுமையாக உயர்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் உயரப்போகுது, வலுவாக இருக்குது நீரோட்டம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் உயர்ந்து விட்டது. அதனால் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும்னு சொன்னோம். வங்கக்கடல் அதே நேரத்தில் அரபிக்கடல் நிகழ்வு உருவாகி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இப்போ 27, 28 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். 29, 30, 31 வலுப்பெறும். அதே நேரத்தில் ஆந்திர பகுதி வரைக்கும் ஜூன் 1, 2, 3 தேதிகள்லாம் எட்டிடும். ஜூன் 5, 6 ஒடிசாவே போயிடும்.
ஆகவே மிக வேகமாக தெலுங்கானாவெல்லாம் தாண்டி முன்னேற போகிறது தென்மேற்கு பருவமழை. அந்த நேரத்தில் ஒடிசா கடலோரத்தில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்மண்டலம் புயல் வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வரும். அது கரை கடந்து செயலிழந்ததும் அடுத்ததாக ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் உருவாகி வலுவான தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் கொடுக்கும். நீங்கள் சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்த தென்மேற்கு பருவமழை அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அடுத்தது 15ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு அரபிக்கடல்ல, வங்கக்கடல்ல இருந்து நிகழ்வு அரபிக்கடல் கட்டுப்பாட்டு அமைப்பாக ஒரு செயல்பாடுகள் நிகழ்வுகள் இருந்து கேரளா கர்நாடகாவிற்கு வலுவான மழைப்பொழிவையும் வட இந்தியாவிற்கு வலுவான மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆகவே ஜூன் 2வது வாரத்திலிருந்து ஜூலை இறுதி வாரம் வரைக்கும் வலுவாக இருக்கும். அதாவது இடையில ஒரு கேப் இருந்தாலும் கேப் இருக்கிற நாளை விட மழைப்பொழிவு நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அணைகள் ஜூலை இறுதிக்குள் நிரம்பும். மேட்டூர் உட்பட ஜூலை இறுதிக்குள் நிரம்பும். நான் சொல்றது அதிகபட்ச தாமதத்தை நான் சொல்றேன். சில அணைகள்லாம் ஜூன் இறுதியிலே நிரம்பலாம். ஜூலை இறுதிக்குள் மேட்டூர் விட்டு நிரம்பும். ஆகஸ்ட் எல்லாம் உபரி நீர் கடலுக்கு போற அளவுக்கு மழை இருக்கும். ஆகவே நீங்கள் தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். அங்கே தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பச்சலனத்துடன் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் சாரல் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இருக்கு கண்டிப்பாக. அதே போல தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வலுத்திருக்கும். செப்டம்பர்ல ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு நிகழ்வு. அப்போ ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போது இந்த வருஷம். அதே போல் மகாராஷ்டிரா கர்நாடகாவில் அதே போல தான் இருக்கும் இந்த வருஷம் நிறையா. அதற்கு பிறகு கேரளாவில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மழை. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதத்தில் வலுவான ஒரு நிகழ்வு தெற்காந்திர பிரதேசத்துக்கே வர வாய்ப்பு இருக்கு. இதனால செப்டம்பர் மாதத்திலிருந்தே தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிற பொழுதே தமிழ்நாட்டிற்கு வலுவான மழைப்பொழிவு தெரியுதுங்க. வடகடலோரத்திற்கு நிகழ்வு வந்து நெருங்கி வந்து கர்நாடகா மன்னிக்கவும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால செப்டம்பர்லேயே வலுவான மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் மிக உச்சமா இருக்கும். அக்டோபர் மாதம் முதல் வாரம்லாம் மிக உச்சமா இருக்கும். அது தொடர்ந்து உச்சத்தில் மழை பெய்து கொண்டே இருக்கும். அப்படியே வடகிழக்கு பருவமழையும் தொடங்கிடும். ஆக வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீழாக மாறும் அப்படின்னு போன வருஷமே சொன்னோம். தென்மேற்கு பருவமழை பெய்துட்டே இருக்கும், வடகிழக்கு பருவமழை அப்படியே தொடர்ந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆக எப்போ தென்மேற்கு பருவமழை விலகியது, எப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று தெரியாமல் அளவிற்கு தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் இந்த வருஷம். பொறுத்திருந்து பாருங்கள். கடந்த ஆண்டு இலங்கையை புரட்டி போட்டது போல தமிழ்நாட்டுக்கும் நிகழ்வு இருக்கு தெரிகிறது. இலங்கைக்கும் நிறைய மழை நிகழ்வு இருக்கிறது என்பதை தான் உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆக தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தேக பார்வையிலும் 3ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் தேதிக்கு மேலே பிக்கப் ஆகும். 15லேருந்து இன்னும் பிக்கப், ஜூலை முதல் வாரத்திலிருந்து இன்னும் பிக்கப், ஆகஸ்ட்ல மிக சிறப்பான மழை, செப்டம்பர் அக்டோபர் அதிகமான மழை, நவம்பர் டிசம்பர் இன்னும் அதிகம் வடகிழக்கு பருவமழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக மழைப்பொழிவிற்கு மழைநீரை சேகரிக்கிற அமைப்பு தான் நீங்கள் ஏற்படுத்தணும். மழை பற்றாக்குறையால் விவசாயத்துக்கு பிரச்சனை வராது, மழை அதிகமாக தான் பிரச்சனை இருக்கும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். இந்த 2026 இந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென்மேற்கை விட வடகிழக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்த ஆண்டும் 2027 ஜனவரி பிப்ரவரிலையும் வடகிழக்கு பருவமழை தொடரும். வடகிழக்கு பருவமழை ஜனவரி பிப்ரவரிலையும் தொடரும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உங்களுக்கு அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எங்களை அறிவித்து கொண்டிருக்கேன். ஜனவரி மாதம் என்ன கண்ணோட்டமோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கோம். எந்த மாற்றமும் இல்லை. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சொன்னோம். கோடையில் இப்போ சென்னைக்கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு தான் வெப்பம் இருக்கும், பயப்படாதீங்கன்னு சொன்னோம். அந்த வெப்பம் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. 2 நாள் அவ்வளோதான். ஆகவே அடுத்து மழை வரப்போகுது. இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு இடிமழை வரப்போகிறது. இவையெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்னது தான். ஆகவே அச்சப்பட வேண்டாம். இணைந்தே எங்கள் அப்டேட்ஸோட நன்றி.